ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டரோட பிகினர் சீரிஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்டோட பிகினர் சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு தெரியாது, இதை கற்றுக்கன்னு ஆசைப்படுறீங்க, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, ஸோ அதோட பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சீரிஸில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட பேசிக்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களை நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர்னா இன்னும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் நம்ம எடிட்டிங் தேவையான மெஜாரிட்டி எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் மோஷன் கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், கம்போஸ்டிங், டைட்டில் அனிமேஷன், லோகோ அனிமேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண முடியும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் நீங்கள் பார்க்குற நிறைய எடிட்டிங் ரீல்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் பண்ணது தான். ஸோ அந்தளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுபோக இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோலையோ இல்லை டாவின்சிலையோ பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக அதில் வந்து நிறைய வீடியோஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணி கட்டிங் ஒட்டிங் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்காது. அதே மாதிரி கம்போஸ்டிங் பண்றதுக்கு நியூக்கு அடுத்ததா நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்டரி சாஃப்ட்வேரா நம்ம கம்போஸ்டிங் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் எதுக்கு மெயின் யூசேஜ் பார்த்தீங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் தான். மோஷன் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் ஒரு கிங் தான். ஸோ இன்னும் சொல்ல போனா சில பிளகின்ஸை யூஸ் பண்ணி இதுல வந்து நம்மளால 2D அனிமேஷன் கூட பண்ண முடியும். ஸோ பேசின போதும் இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்குள்ள போயிட்டு அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இதில் வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். அப்படி இல்லை நியூவாக புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட இன்டர்ஃபேஸ். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்து கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர்ல ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ்ல டாப்ல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த டாப்ல இருக்க எல்லாமே டூல் பார். ஸோ நீங்க பேசிக்கா எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலும் சரி தனியாக அதுக்குன்னே ஒரு டூல் பார் இருக்கும். இங்கே நீங்க காமனான சில டூல்ஸ் வந்து பார்க்க முடியும். அதாவது ஜூம் டூல்ஸாக இருக்கட்டும், பேன் டூலாக இருக்கட்டும், இல்லைனா பென் டூலாக இருக்கட்டும், இல்லைனா ஷேப்ஸ் டூலாக இருக்கட்டும். ஷேப்ஸ் டூல்ஸ்லாம் எல்லாத்துலையும் மேக்ஸிமம் எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர்லையுமே இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராஜெக்ட் பேனல். அதாவது உங்களோட வீடியோ ஃபைலாக இருக்கட்டும், ஆடியோ ஃபைலாக இருக்கட்டும், இல்லைனா பிஎன்ஜி சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இமேஜாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த பேனல்ல தான் நீங்க இம்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்க இம்போர்ட் பண்ற அந்த ஃபைல்ஸ் தான் நீங்க டைம் லைன்ல டிராப் பண்ணுவீங்க. ஸோ கீழே இருக்க இதுதான் டைம் லைன். ஸோ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெஜாரிட்டி சில ஏரியாக்கள்ல நம்ம அதிகமாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுல ஒன் ஆஃப் த ஏரியா தான் டைம் லைன். ஸோ அதுக்கு மேல அப்படியே சென்டர்ல பாத்தீங்கன்னா இது வந்து காம்போசிஷன் பேனல். இந்த காம்போசிஷன் பேனல் வேற ஒன்றும் கிடையாது, கிட்டத்தட்ட விண்டோஸ் மீடியா பிளேயர் மாதிரி தான். நீங்க டைம் லைன்ல என்ன சோர்ஸ் எல்லாம் டிராப் பண்றீங்களோ எல்லாத்தையுமே உங்களால விஷுவலா இந்த காம்போசிஷன் பேனல்ல பாத்துக்க முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சில இடத்துல மட்டும் தான் நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒன்னு டைம் லைன், இன்னொன்னு இந்த காம்போசிஷன் பேனல். ஸோ அடுத்ததா நம்ம ரைட் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு எடிட் பண்ண தேவையான டூல்ஸாக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரீசெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சைடில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னா வேறும் கிடையாது, நீங்கள் வந்து உங்களோட டைம் லைனில் ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து ட்ராப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட ஸ்கேல், பொசிஷன், ரொட்டேஷன், ஒபாசிட்டி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதை வச்சும் வந்து நம்மளோட அந்த ஃபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்த கீழே பார்த்தா இந்த இன்ஃபோன் இருக்கும். ஸோ இதை வந்து மெஜாரிட்டி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த இன்ஃபோ எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட கர்சர், உங்களோட அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, ஸோ அந்த கர்சரை நீங்க அந்த காம்போசிஷன் பேனல்ல நம்மளோட வீடியோ ஃபைல் மேல எங்க நீங்க வச்சாலும் அங்க இருக்க RGB கலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கலரோட வேல்யூஸை காமிக்கும். அதே மாதிரி நம்ம கர்சரை எங்க பிளேஸ் பண்ணிருக்கோங்கிற பொசிஷன் வேல்யூவே உங்களுக்கு வந்து இங்க காமிக்கும். ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கம்போசிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரீன் ஸ்கிரீன் வீடியோ எடிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கிரீன் ஸ்கிரீனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இல்லை ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்க செட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி செட் பண்ணும்போது உங்களோட ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கிற அந்த கிரீன் ஸ்கிரீன் வீடியோவும் பேக்ரவுண்டோட வீடியோவும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த கலர்ஸை மெர்ஜ் பண்றதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க அது RGBயோட வேல்யூஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கிற நம்மளோட கிரீன் ஸ்கிரீனோட அதே RGB கலர்ஸை வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டோட கலருமே மேட்ச் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட கம்போஸ்டிங் ஒரு கிளீனான ஒரு கம்போஸ்டிங்கா இருக்கும். ஆடி அவுட்டா இருக்காது. அதாவது பேக்ரவுண்ட் வேற கலர்லையும் நம்மளோட
நம்மளோட கிரீன் ஸ்கிரீன் வேற கலர்ல இருக்காது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த இன்ஃபோ யூஸ் பண்ணிப்போம். இது எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவியூ. ப்ரிவியூனா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நீங்க மூவ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரிவியூ செக்ஷன் வந்து யூஸ் ஆகும். நீங்க இங்கே அதுக்கான ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கோம். இதை நீங்க வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் பேசிக்கா ஸ்பேஸ் பார்ல வச்சிருப்பேன். ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ நம்மளோட டைம்லைன்ல இருக்க வீடியோ வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். கேட்ச் பிஃபோர் ப்ளே பேக்னா ஸோ நம்ம ப்ளே பண்றதுக்கு முன்னாடி அது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ளே பேக் வந்து ஸ்மூத் பண்றதுக்காடி இந்த உங்களுக்கு வந்து மேல ஒரு லைன் காமிக்கிறது தெரியும். ஸோ அது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லோடிங் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட வீடியோ வந்து ப்ளே ஆகும். அப்படி ப்ளே பண்றது மூலமா நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு ப்ளே பேக் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து ஃப்ரேம் ரேட். ஸோ ஃப்ரேம் ரேட்லாம் உங்களோட வீடியோ வந்து என்ன எஃப்பிஎஸ்ல நீங்க எடுத்துறீங்க, 60 FPS வீடியோவா இல்ல 30 FPS வீடியோவா 24 FPS வீடியோவா, ஸோ இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஃப்ரேம் ரேட்டை நீங்க வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ரேம் ரேட்ல ரன் ஆகும். அடுத்து கீழே இருக்கிறதா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ். இந்த பேனல் தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான பேனல். ஏன்னா இதுல இருக்க எஃபெக்ட்ஸையும் ப்ரீசெட்ஸையும் நம்ம டைம் லைன்ல இம்போர்ட் பண்ணி தான் நம்மளுக்கு தேவையான எல்லா எஃபெக்ட்ஸுமே நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில இருந்து பிளகின்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். கீழே இருக்க சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம அவ்வளோதான் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆடியோ ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக தெரியும். நம்ம வீடியோ ரன் பண்ணும்போது நல்லா ஆடியோட லெவல் பார்த்துக்க முடியும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்க மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அதாவது டிஃபால்ட் காமிக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஸ்பேஸோட இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே ஒரு டைப்ல இருக்கும். ஸோ இங்க மட்டும் இல்ல, நீங்க இங்க விண்டோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுலயுமே ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாலும் நம்மளுக்கு வந்து நிறைய டைப்ஸ் வந்து ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். உங்களோட நீடை பொறுத்து நீங்க வந்து ஒர்க் ஸ்பேஸை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு அனிமேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ நம்ம அனிமேஷன் டேப் கிளிக் பண்ணோம்னா நம்ம அனிமேஷனுக்கு எது ஈஸியா இருக்குமோ, என்னென்ன டூல்ஸ் தேவையோ அதெல்லாமே அப்பியர் ஆகும். அழகு ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸும் இன்டர்ஃபேஸும் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களால் நிறைய ஒர்க் ஸ்பேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆல் பேனல்லாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேனலுமே நம்மளுக்கு வந்து இங்கே கிடைச்சிரும். ஸோ நான் பேசிக்கா யூஸ் பண்றது வந்து அனிமேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றதுனால அனிமேஷன் டேப் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த ஸ்பேஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இங்கே சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இங்கே ரைட்ல வந்து டபுள் ஏரோ இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி இதுலயுமே நீங்க வந்து அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது மூலமாவும் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க மேனுவலா கூட கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வேணுங்கிற இடத்துல உங்களால சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இல்ல எனக்கு பழைய மாதிரி ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஸோ விண்டோ கிளிக் பண்ணி ஒர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு ரீசெட் அனிமேஷன் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பழைய மாதிரி இருந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு ஓனா கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட இன்டர்ஃபேஸோட பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு நியூவாக ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்ணுறது, அதை வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளோட வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கூட ஸோ நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போகலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். டாடா பை பை.